ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நிறைவான பரிபூர்ணமுள்ள சம்பூர்ணமான நாமத்தினாலே அற்புதங்களையும் ஆச்சரியமான கிரியைகளையும் பெரிய காரியங்களையும் நம்முடைய வாழ்வில் செய்து கொண்டிருக்கிறவருடைய நாமத்தினாலே இடைவிடாமல் அவர் சமூகத்தை தேடி வந்து விசுவாசத்தை விட்டு விலகாமல் நம்பிக்கையை இழக்காமல் அவரை தேடி வந்து சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய இந்த ஜெப ஐக்கியத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிற தேவ ஜனமாகிய கர்த்தருடைய பிள்ளைகளாக நமக்கு இன்றைக்கும் பரலோக ராஜ்யத்திலிருந்து கர்த்தருடைய கரத்திலிருந்து நமக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய தலைமுறைக்கும் தேவையான ஆசீர்வாதங்களாகிய நன்மையும் கிருபையும் அவராலே உண்டாகட்டும். அவராலே உங்களுக்கு பரிபூர்ணமாகட்டும். அவருடைய நாமத்தில் உங்களுக்கு அற்புதம் நடக்கட்டும். அல்லேலூயா. அதை நிறைவேற்ற அல்லது அதை செய்ய அதை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. தேவன் நமக்கு இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதம் எப்படி வரும் ஆசீர்வாதம் எப்படி வரும்? அல்லேலூயா. அது எப்படி வரும்? எப்படி அதை பெற்றுக்கொள்ள முடியும்? வேத வசனம் நமக்கு அழகாய் போதிக்கிறது. வந்த உடனே சபைக்கு வந்த உடனே அவங்க ஆசீர்வாதம் ஆயிடணும். அல்லேலூயா. தேவ சமூகத்துல ஒரு நாள் வந்துட்டா போதும், அன்னைக்கு அவங்களுக்கு என்ன நடக்கணும்? அதிசயம் நடக்கணும், அற்புதம் நடத்தணும். அவங்களுக்கு எதிர்பார்த்து வந்த காரியங்கள் நிறைவேறணும். மனுஷனாலே கூடாதவர்கள் எவைகளோ அவைகள் தேவனாலே கூடும். அல்லேலூயா. தேவனுடைய சித்தம் நிறைவேறணும். ஒரு மனுஷனுக்கு அற்புதங்களை செய்வதோ, ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை தருவதோ, ஒரு மனுஷனுக்கு சுகத்தை கொடுப்பதோ யாருடைய சித்தம்? தேவனுடைய நாமம் அதில் மகிமைப்படணும். அல்லேலூயா. அவர் செய்த எல்லா கிரியைகளிலும் அற்புதங்களையும் அதிசயமான கிரியைகளிலும் பிதாவின் நாமத்தை அவர் உயர்த்தினார். அல்லேலூயா. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட சில நேரங்களை கர்த்தர் நமக்காக வைத்திருப்பார். அல்லேலூயா. அது நடக்கிற வரைக்கும், அது கிடைக்கிற வரைக்கும், அது நிறைவேறுகிற வரைக்கும், அது செய்கிற வரைக்கும் பொறுமையாய் காத்திருப்பது அவசியம். ஆமென். அல்லேலூயா. நாம் பொறுமையாய் தேவனுக்காக காத்திருந்தால், பொறுமையாய் கர்த்தருக்கு செவி கொடுத்திருந்தால், பொறுமையாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்தால், பொறுமையாய் கர்த்தருடைய வசனத்தை கைக்கொண்டால், கர்த்தர் ஏற்ற காலத்திலே அவர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. வேதம் நமக்கு போதிக்கிறது, ஏற்ற காலத்திலே அவர்களை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்தில் அவர்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் என்ன பண்ண அடங்கி இருக்கணும். சில பேரால என்ன பண்ண முடியல? அடங்கி இருக்க முடியல. அடங்க விடமாட்டான் பிசாசு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு கோழியானது முட்டையிட்டு அவையம் காத்து என்ன பண்ணுது? குஞ்சு பொரிக்குது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். கோழியானது முட்டையிட்டு குஞ்சுகளை பொரிக்குது. அந்த குஞ்சுகளை அது என்ன பண்ணா? பாதுகாக்கும் உலகத்துல. அல்லேலூயா. எந்த விதமான பறவைகளோ ஆபத்தோ சோதனையோ அதுக்கு வராதபடி அந்த தாய் கோழி என்ன பண்ணாத? தன்னுடைய சிறகாலை மூடி மறைக்கும். அல்லேலூயா. அந்த சிறகை விட்டு, அந்த பாதுகாப்பை விட்டு, அந்த அடைக்கலத்தை விட்டு ஒரு வெளியே போனா, வெளியே போய் என்ன நடக்கும்? ஏதோ ஒன்று என்ன பண்ற வந்து தூக்கிட்டு போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப அந்த மறைவில இருக்கிற வரைக்கும் தான் யாருக்கு பாதுகாப்பு? அவர் அந்த மறைவில, அந்த சிறையின் மறைவில தன் குஞ்சு இருக்கிற வரைக்கும் தான் யாருக்கு பாதுகாப்பு? பேசு. அந்த குட்டிக்கு என்னது? பாதுகாப்பு. ஆமென். அல்லேலூயா. பாதுகாப்புல சிறையின் மறைவில இருக்கிற வரைக்கும் தான் குட்டிக்கு என்னது? பாதுகாப்பு. சிறையின் மறைவை விட்டு வெளியே போனா அதுக்கு என்ன இல்ல? அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அல்லேலூயா. அவர் செட்டைக்கு நீ என்ன பண்ணுவ?
அடைக்கலம் புகுவாய். அல்லேலூயா. அப்படி சிறகு என்பது அப்படி வேத வசனம். வேத வசனத்தை கொண்டு கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாரு? பாதுகாப்பார். அல்லேலூயா. 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 இந்த ஆசீர்வாதங்களுக்கு பங்குள்ள நபராக, இந்த ஆசீர்வாதத்துக்கு உரிய நபராக நீயும் நானும் மாறனா அவர் சித்தமல்ல, நம்முடைய சித்தமல்ல. யார் சித்தம் நிறைவேறணும்? பிதாவின் நாமம் மகிமை பண்ணணும், பிதாவின் சித்தம் நிறைவேறணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு வசனத்தை எடுத்து நாம் வாசிப்போம், நேரடியாகவே நாம் செல்வோம். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை நாம் வாசித்தால், யோவான் 14ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை நாம் வாசிக்க பார்த்தா நமக்கு அழகா தெரியும். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அல்லேலூயா. யார் மகிமை பண்ணா? பிதா மகிமைப்படணும். யார் மூலமா? யார் மூலமா? நல்ல பேசு. யார் மூலமா மகிமை பண்ண? பிதா. உனக்கு உன்னை கொண்டு யார் மகிமை பண்ணா? இதெல்லாம் நல்லா புரிஞ்சுங்க. வசனத்தை நல்லா படி. இதெல்லாம் நம்ம சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல. படிங்கம்மா சீக்கிரம். நீங்கள் யாரை பார்த்து சொல்றாரு? யாரை பார்த்து சொல்றாரு? உன்னையும் என்னையும் தேவ கர்த்தருக்கு பயந்த ஜனங்களை பார்த்து, யாரை பார்த்து? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு. நல்லா கவனிக்கணும் இந்த வேத வசனத்தை. நீங்கள் என் நாமம், என்ன நாமம்? அது பேரு இயேசு கிறிஸ்து. அந்த நாமத்துக்கு பேர் என்னது? என்ன பேர் இருக்கு? அவருக்கு ஒரு பேர் வைப்பாயாக. அவருக்கு என்ன சொன்னார்? அவரு நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு என்ன பெண்ணா? இயேசு என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. அவருக்கு பேரு இயேசு. அவர் இயேசு உலகத்துல மரித்து அவர் உயிர் தெழுந்தனாலே அவருக்கு பேர் என்னது? கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு எனக்கு பேர் உலகத்துல வேற. அடக்கம் பண்ணி வெளியே வந்தவன என்ன பேர் வருது? உனக்கு வேற பேரு. நல்லா புரிஞ்சுக்கணும். இது உனக்கு புரியாத செய்தியில சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்ப அங்க போறது நேரம் இல்ல. உலகத்துல வந்தவர் யாரு? இயேசு. உலகத்துல வந்தவர் பேர் என்னது? இயேசு. அது மாமிச பிண்டம். மாமிசத்துல வந்தவருக்கு பேர் இயேசு. ஆவியில வந்தவருக்கு பேர் என்னது? கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அப்ப நீ நான் எங்க வந்துட்டான்? எதுல வந்திருக்கிறான்? மாமிசம் எங்க போச்சு? மாமிசம் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. எங்க? ஞானஸ்தானத்தோடு அவரோடு கூட என்ன பண்ணிட்டோம்? நாம புரியாம பேசக்கூடாது. ஞானஸ்தானத்திலே அவரோடு கூட நாம என்ன பண்ண மாட்டோம்? அடக்கம் பண்ணப்பட்டோம். அல்லேலூயா. மாமிசம் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. ஆனா வெளியே வரும்போது என்ன வருது? ஒரு புதிய மனுஷன் ஆவி வெளியே வருது. அதுக்கு பேர் என்னது? வேற பேரு. இயேசு மாம்சத்துல பட்டாரு, அடக்கம் ஆயிட்டாரு. அவர் உயிர் தெரிந்த பேருக்கு அவருக்கு என்ன பேரு? கிறிஸ்து. அதனால அவருக்கு பேர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நாமத்தினால அவதான் சொல்றேன், நீங்கள் என் நாமத்தினாலே. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் ஜெபிக்கும் போது, ஜெபத்தை முடிக்கும் போது இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே. என்ன பண்ணக்கூடாது? நீங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எப்படி வரணும்? இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உம்மை வேண்டிக் கொள்கிறோம், உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணா? நீ அநேகரை பார்த்தா தெளிவு, வேத வசனத்து தெளிவு இருக்காது. பெரிய பெரிய நிறைய ஊழியர்கள்லாம் பார்த்திருக்கிறேன். சில கடைகளில் போய் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். யார் நாமத்தினால? இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம், இயேசுவின் நாமத்தினால விண்ணப்பம் பண்ணுகிறோம். யார் நாமத்தினால கேட்கணும்? அவர்கிட்ட யார் நாமத்தினால? உயிர் தெழுந்தவருடைய நாமத்தை கொண்டு வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தவருடைய நாமத்தை கொண்டு வரணும். ஆமென் சொல்லு பாப்போம். ஆமென். அதனால சொல்றேன், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில். நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் குமாரனில் அப்படின்ட்டாங்க. என்ன சொல்றாங்க? குமாரன். குமாரனில் ஒண்ணு மனுஷகுமாரன். இது உனக்கு இப்படி பண்ண பெருசாயிடுச்சு. ஒண்ணு முதல்ல வந்து பேர் என்னது? மனுஷகுமாரன். உயிர் தெரிந்த பிறகு அவர் என்னது? தேவகுமாரன். அல்லேலூயா. அதனாலதான் அங்க கொண்டு வராரு குமாரனில். அல்லேலூயா. ரெண்டையும் ஒண்ணாக்குறாரு பாருங்க. மனுஷகுமாரனையும் தேவகுமாரனையும் அவர் ஒருமுகப்படுத்தி சொல்றாரு, நீங்கள் என் நாமத்தினாலே
எதை கேட்பீர்களோ குமாரனில். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ற தேவகுமாரன், மனுஷகுமாரன் தேவகுமாரனாக மாறினதனால சொல்றாரு, குமாரனில் பிதா மகிமைப்படணும். ஆமென். பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப நமக்கும் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உனக்கு செய்ய வேண்டிய அற்புதத்தை கர்த்தர் கண்டிப்பா செய்வாரு. உனக்கு நிறைவேற்றக்கூடிய காரியங்களை கர்த்தர் கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. திரும்ப சொல்றேன், இந்த ஆண்டிலே உனக்கு அற்புதம் நடக்கும். கை தட்டுங்க. இந்த ஆண்டிலே கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். ஆமென் சொல்லு பாப்போம். எந்த ஆண்டில? எந்த ஆண்டில? நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் எப்படி இருப்பீங்க? கொழுத்த கண்டுகளை போல வளருவீர்கள். கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஆமென். கண்டிப்பா நிறைவேற்றுவார். ஆமென். அல்லேலூயா. 15ஆம் அதிகாரம், அதுல யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து நான் வாசிப்போம். இதெல்லாம் உங்களுக்கு மேலோட்டமா சொல்றேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். அல்லேலூயா. நிலைத்திருக்கணும். நீங்கள் யாருக்குள்ள நிலைத்திருக்கணும்? எனக்குள்ள இருக்கணும். கொஞ்ச நேரம் எனக்குள்ள இருக்கிறீங்க, அப்புறம் ரொம்ப நேரம் உலகத்துல இருக்கிறீங்க. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துக்கு வரும்போது மாத்திரம் யாரை விசுவாசிக்கிறோம்? அப்ப அவருக்குள்ள வந்துட்டோம். தேவ சமூகத்தை விட்டு சபையை விட்டு வெளியே போடவனையே யாருக்குள்ள இருக்கிறோம்? உலகத்துக்குள்ள. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் சொல்றேன், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தி கேட்டா தெரியாது. கேட்டா தெரியாது. என்ன செய்தி? உபத்திரவம் நல்லது. அல்லேலூயா. உபத்திரவம் உன்னை எங்க கொண்டு போகுது? எங்க கொண்டு போகுது? இந்த உபத்திரவமே எதனால? உபத்திரமே எதனால? எதனால உபத்திரப்படுற நீ? தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம். அல்லேலூயா. செய்தி மைய கருத்து என்ன உனக்கு? இந்த உபத்திரவம் எது நிமித்தம்? நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடுபடுகிறதுனாலே. ஆமென். அல்லேலூயா. அப்ப நீ படுகிற உபத்திரவம், நீ படுகிற பாடுகள், நீ உனக்கு வருகிற நெருக்கம், உனக்கு வருகிற கஷ்டம், நீ படுற துன்பம், நீ படுற அவமானம், நீ வடிக்கிற கண்ணீர் எல்லாம் எது நிமித்தம்? ராஜ்யத்தின் நிமித்தம். அவருக்காக சகிக்கிற, அவருக்காக தாங்குற, அவருக்காக பொறுமையா இருக்கிற, அவர் நம்பி தைரியமா இருக்கிற என்னை இந்த உபத்திரவம் என்னை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் கண்டிப்பா சேர்க்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இருக்கிற நீ. அல்லேலூயா. அல்லேலூயா. உபத்திரப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் ஆறுதலை தருவார். உபத்திரப்படுகிற உங்களுக்கு கர்த்தர் சமாதானத்தை தருவார். உபத்திரப்படுகிற உங்களை கர்த்தர் உயரத்தில் வைப்பார். உபத்திரப்படுகிற உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அப்ப நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். வசனம் நிலைத்திருக்கணும் உனக்குள்ள. ஆமென். அல்லேலூயா. நல்லா இருக்கும்போது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிம்மதி இல்லாத நேரத்தில் யாருக்கு ஸ்தோத்திரம்? ஆண்டவரே எனக்கு இல்ல. இன்னைக்கு பல பேர் எப்படி ஆயிட்டாங்க. இன்னைக்கு பல விசுவாசி, பல பேர் சபைக்கு போறது இல்ல. ஏன்? சபைக்கு போய் எனக்கு என்ன வரல, ஒண்ணு நடக்கல. ஊழியக்காரர் ஒண்ணும் கொடுக்கறது இல்ல. ஊழியக்காரனுக்கு ஒண்ணுமே இல்ல. அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு இப்ப உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஊழியக்காரத்தையுமே அரெஸ்ட் பண்ணி வச்சிட்டாங்க. 6 மாசம் ஜெயில இருக்கிறாரு அவரு. உத்தரப்பிரதேசத்துல ஒரு 6 மாசம் ஒரு பாஸ்டர் முடிக்க வச்சாங்க. இவர் மத கலவரம் வந்து பண்றாரு, மத பிரச்சனை பண்றாரு, அவர் வந்து இப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு, இவரை அரெஸ்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி எங்க தூக்கி வச்சாங்க. அவரை 6 மாசம் உள்ள வச்சாங்க. அவரை தூக்கி ஜனங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட் அதை தலையிட்டு விசாரித்து பார்த்தாக்கா ஊழியக்காரனுக்கு ஒரு நல்ல வீடு இல்ல, சொத்து சுகம் இல்ல, அவரே ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறாரு. அவருக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்ற, அவர் கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற, அவர் இயேசு நல்லவர், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று ஜனங்களுக்கு என்ன பண்றாரு? அவரு பிரசங்கம் பண்றாரு, ஊழியம் பண்றாரு. ஆனா இவன் என்ன பண்ணிட்டான்?
இவர் அநேகருக்கு பணத்தை கொடுத்து இவர் மத மாற்றுகிறார் என்று கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான். சுப்ரீம் கோர்ட் பார்த்துச்சு, இவருக்கே சாப்பாட்டுக்கு பணம் கிடையாது, இவருக்கு யாருக்கு பணம் கொடுத்துருக்கா, இந்த கேஸை முடிச்சு வச்சாங்க. அவங்க அவர் ஊழியர் என்ன பண்ணிட்டாங்க, ரிலீஸ் பண்ணிட்டாங்க. உடனே ஒரு சட்டம் போடுறாங்க. சட்டம் 3 நாளாச்சு போட்டு, இனிமேல் சபையையும் சபை ஊழியக்காரனையும் கிறிஸ்தவர்களையும் துன்புறுத்தல்களை இனிமேல் தான் பண்ணாங்க. இது மத மாற்றம் கிடையாது, இது நன்மை செய்கிற கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. சுப்ரீம் கோர்ட்டே நீங்க இறங்கிச்சு நமக்கு. ஏன்னா அநேக நீதிமான்கள் ஜெபம், அநேக பரிசுத்தவான்கள் ஜெபம், அநேக விசுவாசிகள் ஜெபம், அதை கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. நீதியின் வாசலை திறப்பா, நீதி அடைக்கப்படாது, சத்தியம் வெளிப்படும். ஆமென். நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் திகையாமலும் முழு நிச்சயமா இருங்கள். உனக்கான நன்மையான வாசலை கர்த்தர் கண்டிப்பா திறப்பார். அல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. முடியல, எனக்கு உடம்புக்கு முடியல, எனக்கு உடம்புக்கு முடியல, இயேசுவை நம்பி ஒரு காரணம் ஒண்ணு நடக்கல என்று விசுவாசத்தை விட்டு விலகாத. ஆமென். அல்லேலூயா. அநேக பரிசுத்தவான்கள் வியாதிப்பட்டாங்க. ஆமென். எலிசாவுக்கு வியாதி இருந்தா இல்லையா? இருந்துச்சு. மரணத்துக்கு ஏதுமான வியாதி, பயங்கரமான தீர்க்கதரிசி, அவருக்கு வியாதி இருந்தது. அல்லேலூயா. இப்ப அதெல்லாம் தேவ சித்தம். அவருடைய நம்ம ஒண்ணு கேட்க முடியாது. ஆமென் சொல்லு பாப்போம். உனக்கு பிரச்சனை வந்தா, உனக்கு கஷ்டம் வந்தா அது நல்லதுதான். ஆமென். ஆனா என்ன சொல்றேன்னா, நீ யாருக்குள்ள இருக்கணும், எப்பவுமே என்னை விட்டு என்ன பண்ணக்கூடாது, நீ விலக கூடாது. நீ விலகாம இருந்தா நான் உனக்குள்ள என்ன பண்ணிருப்பேன், நான் இருப்பேன். அல்லேலூயா. நீங்கள் என்னிலும் நான் உங்களுக்கு சொன்ன என் வார்த்தை என்ன பண்ணா, உங்களை நிலைத்திருக்கணும், நிக்கணும், அதை அசையக்கூடாது. நிலைத்திருந்தால், இப்படி இருந்தா, இப்படி ஒரு பழக்கம் இருந்தா, இப்படி ஒரு சிநேகம் இருந்தா, இப்படி ஒரு உறவு இருந்தா, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு வந்துடும். கையை தட்டி அல்லேலூயா. ஏன் வரல, ஏன் அற்புதம் நடக்கல, ஏன் விடுதலை வரல, ஏன் சமாதானம் கிடைக்கல, ஏன் ஆசீர்வாதம் வரல, ஏன் வருமானம் வரல, ஏன் தடை நீங்கல, ஏன் வியாதி நீங்கல, நீ அவருக்குள்ள என்ன பண்ணல, நிலைத்திருக்கல. வேத வசனம் உனக்குள்ள என்ன பண்ணல, நிலைக்கல. அதனால நீ கேட்கறது கிடைக்கல. அல்லேலூயா. சிம்பிள், புரிஞ்சுக்கணும். முதல்ல நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. நீ கேட்டவங்களுக்கு என்ன பண்ணிடுவாரு, செஞ்சிடுவாரு. குழந்தை வந்து அப்பா அம்மா கேட்டா அப்பா என்ன பண்ணிடுவாங்க, எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. ஏன், அப்பா அம்மா சொன்னதை யார் கேட்கும், குழந்தை கேட்கும். அப்பா சொன்னதை நீ நான் கேட்டாக்கா உனக்கு எல்லாம் செய்யப்படும். அல்லேலூயா. எல்லாம் செய்யப்படும். நீ என்ன கேட்கறியோ அது வரும் உனக்கு. ஆமென். தண்ணி கேட்டா தண்ணி வரும், சாப்பாடு கேட்டா சாப்பாடு வரும், துணி கேட்டா துணி வரும், வேலை கேட்டா வேலை வரும். வருமா வராதா? எல்லாம் வரும். யாரால வரும், அப்பா வரும். இப்ப 16, அதுல 16, 24 இதெல்லாம் உனக்கு கோடிட்டு காட்டுறேன். 16, 24 இது வரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒண்ணு கேட்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். திரும்ப உன் ஜெபத்தை மாத்து. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே என்ன பண்ணாத, சொல்லாத. கர்த்தர் சொல்ற தெளிவா, இது வரைக்கும் என் நாமத்தினாலே, என்ன நாமத்தினால, அவருக்கு நாம, அவருக்கு பேர் என்னது, அவருக்கு பேர் என்னது, அவருக்கு பேர் என்னது, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. என் நாமத்தினாலே நீங்கள் ஒண்ணு கேட்கல. அப்ப இதுவரைக்கும் ஜெபம் பண்ணதெல்லாம், இதுவரைக்கும் ஜெபம் பண்ணதெல்லாம் அல்லேலூயா. இப்ப நமக்கு ஒரு கர்த்தர் அறிவை உணர்த்துறாரு. ஆமென். நம்ம ஆவியை தூண்டுறாரு. இப்ப நாம என்ன பண்ண போறோம், யார் நாமத்துல கேட்க போறோம். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தில் ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் அது நிறைவாகும்படி. பேச்சு கைத்தறி கட்டுமே. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிற, சந்தோஷமா தான் இருக்கிற, ஆனா அந்த சந்தோஷம் என்ன ஆகுனா,
தான் இருக்கிறோம். அந்த சந்தோஷம் என்ன ஆகணும்? நிறைவாகணும். அல்லேலூயா. நல்லா தான் இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும்? நல்லா தான் இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் சுகத்தோட தான் இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் நிம்மதியா தான் இருக்கிறோம், இன்னும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும். அல்லேலூயா. 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 இப்ப யாருடைய நாமம் மகிமை பண்ணணும்? யாருடைய நாமம் மகிமை பண்ணணும்? பிதாவின் நாமம் யார் மூலமா மகிமை பண்ணணும்? யார் மூலியமா? யார் மூலியமா? எப்படி மறக்கிறீங்களா? யார் யார் மூலமா? இப்ப உனக்கு ஒரு அற்புதம் நடந்தா நீ கத்துக்கு சாட்சியா வருவார் மாட்டியா? வருவார் மாட்டியா? உனக்கு விடுதலை கர்த்தர் கொடுத்தாருன்னா, உன் வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சுன்னா நீ இன்னொருத்தர் கொண்டு வருவ. நீ யாருக்கு மகிமையா இருப்ப? உன்னை கொண்டு யார் மகிமைப்படுவாரு? உன் பிதா மகிமைப்படுவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாரு, அற்புதம் சிம்பிள். அற்புதம் அது உனக்கு அப்பப்போ நடக்கும். அது உனக்கு அப்பப்போ நடக்கும். அற்புதம் உனக்கு அடிக்கடி நடக்கும். ஆனா உனக்கு அதிசயம் நடக்கணும். உனக்கு என்ன நடக்கணும்? அதிசயம் நடக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோ. அற்புதம் அப்பப்பா வந்து போறது. கை வலி வந்தா சரியாயிடும். அடுத்து என்ன வரும்? கால் வலி வரும். கால் வலி வந்தா வயிறு வலி வரும். வயிறு வலி சரியாயிட்டா தலைவலி வரும். நல்லா புரிஞ்சுக்கோ. இது அற்புதம் அப்பப்பா வந்து போறது. ஆனா நிரந்தரமா உனக்கு நடக்குது பாரு, அதுக்கு பேர் என்னது? அதிசயம். அல்லேலூயா. நான் கொடிய வியாதியில இருந்தேன், ஜெபம் பண்ண, கர்த்தர் எனக்கு பூரண சுகம் கொடுத்தான்ற பாரு, இதுதான் அதிசயம். அல்லேலூயா. அதுதான் உனக்கு செய்ய போறாரு. அது மூலமா யார் மகிமைப்படுவாரு? பரலோக பிதா மகிமைப்படுவார். ஆமென். அல்லேலூயா. அப்படி ஒரு திட்டத்தை தான் கர்த்தர் கொண்டு வந்தார். எடுத்து நம்ம வாசிப்போம். இப்பதான் நம்ம செய்தி போறோம். இதெல்லாம் நீ விசுவாசிக்கிறதுக்கு, நீ நம்புறதுக்கு உனக்கு வழி, ரூட். இது ரூட்டை கொண்டு வந்தா கொண்டு நாம பத்திக்க 14 13 14 அதிகாரம் 13 14 சொல்லுது. என் நாமத்தினாலே மாத்திரீங்க டக்குன்னு 14 அதிகாரம். குமாரன் நாமத்தின் மூலமா கேட்டா யார் மகிமைப்படுவாரு? பிதா மகிமைப்படுவாரு. ஆமென். அல்லேலூயா. அவர் மகிமைப்படணும். அப்ப எப்படி மகிமைப்படுவாரு? நீ அவருக்குள்ளாக ஒரு வார்த்தை யாருக்குள்ள இருக்குன்னா நிலைத்திருந்தா கேட்கிறது கிடைக்கும். இதுவரைக்கும் நாமத்துல என்ன பண்ணல, ஒண்ணு கேட்கல. இப்ப கேட்டா உங்க சந்தோஷம் என்ன பண்ணுவது? இப்படி சந்தோஷம் எப்படி நிறைவாகுது, எதை கேட்டாலும் நம்ம பார்க்க போறோம். இப்ப எடுத்து வாசி 11ஆம் அதிகாரம். அதுல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். 11ஆம் அதிகாரம் 1 இருந்து 4 வரைக்கும் படி. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்ட். 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 4ஆம் வசனம் வரைக்கும் படி டக்குனு. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். அல்லேலூயா. 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 மரியாளும் மார்த்தாளும் யாருங்க? விசுவாசி. யாரு? விசுவாசி. அல்லேலூயா. மரியாளும் மார்த்தாளும் யாரு? விசுவாசி. அவன் சகோதரனாகிய லாசரு யாரு? அவனும் விசுவாசி. ஆமென். இப்போ நீ நான் யாரு? விசுவாசி. அல்லேலூயா. நீ நான் யாரு? விசுவாசி. விசுவாசி இருக்கிற வீட்டுல தான் யாருக்கு வியாதி வந்துச்சு? எவனுக்கோ ஒருத்தருக்கு. அல்லேலூயா. எவனா ஒருத்தர் பிரச்சனை இருக்கிறான். யார் வீட்டுல இருக்கிறவன்? உன் வீட்டுல, என் வீட்டுல. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். அல்லேலூயா. 2 பேர் 3 பேர் விசுவாசி தான். ஆனா ஒரு விசுவாசி என்ன ஆயிட்டான்? வியாதி. வியாதினா பிசாசு பிடியில, சாபத்துல, போதை பழக்கத்துல, குடி பழக்கத்துல, சிறை இருப்பில, கட்டப்பட்ட நிலைமையில, சமாதானம் இல்லாம, வீட்டுக்கு அடங்காம ஒரு வியாதி என்ன பண்ணினாமா? மாட்டிக்கினான். அல்லேலூயா. யார் பிடியில மாட்டிக்கினான்? பேசு பேசு. யார் பிடியில மாட்டிக்கினான்? பிசாசு பிடியில மாட்டிக்கினான். அல்லேலூயா. ஆனா வீடு யார் வீடு? விசுவாசி வீடு. ஆமென். அல்லேலூயா. யார் வீடு? யார் வீடு? யார் வீடு? யார் வீடு? உன் வீட்டுல இருக்கிறதா யார் கிட்ட மாட்டிக்கிறான்? பிசாசு கிட்ட மாட்டினான். அல்லேலூயா. வியாதிப்பட்டான். ஆமென். அடுத்தபடி எங்கேயோ மாட்டிக்கலாம் போய் யார்கிட்டயும் சிக்கிக்கணும். நல்லா நீ புரிஞ்சுக்கணும். பிசாசு வெறித்த வரையில
அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையாவே சொல்றேன், தேவ சமூகத்தில் ஆண்டவரே இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை எதை கொண்டு பேசணும் அப்படின்னு சொன்னதுனால, அப்படி கேட்டதுனால கண்டிப்பா ஆவியானவர் அந்த வார்த்தையை வெளிப்படுத்தினாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை அவர் வெளிப்படுத்தினா அவர்கிட்ட மைக் கொடுத்து பேசுறதுக்கு கவனம் உட்காந்துருப்பேன். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். யார் வீடு அது? யார் வீடு? விசுவாசி. என் வீடு, என் வீட்டுல இருக்கிறதா எதிரையோ போய் மாட்டீங்கன்னா, எதிர மாட்டீங்கன்னா ஒருத்தன் கொடி பழக்கத்துல மாட்டின்னு இருப்பான், ஒருத்தன் போதை பழக்கத்துல மாட்டின்னு இருப்பான், ஒருத்தருக்கு இன்னும் வேற வேற பழக்கம் இருக்கு, கெட்ட பழக்கம் இருக்கும். ஏதோ ஒரு சிறைக்குள்ள போய் என்ன பண்ணிக்கலாமா மாட்டிக்கணும். அல்லேலூயா. மாட்டின்னு இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்களா இல்லையா? பிசாசு விரித்த வழியில மாட்டிக்கணும் இல்லையா? வியாதியில மாட்டிக்கணும் இல்லையா? மாட்டிக்கணும். இப்ப நல்லா கேட்டு அடுத்த வசனம் படி. அது யாருன்னு ஒரு டெபினிஷன் கர்த்தர் காண்கிறார். கர்த்தர் ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாரு, சீமன் கோயில் வீட்டுக்கு வீட்டுல இருந்தாரு. யார் வீட்டுல? ஆயக்கார வீட்டுல போயிருந்தாரு. ஆயக்கார வீட்டுல போயிருந்தோடனே தான் இவன் என்ன பண்றா வந்தாங்க, அவருடைய பாதத்துல பரிமள தைலத்தை ஊத்தி தன் தலைமையில என்ன பண்ணாரு, அவர் பாதத்தை தொடச்சுவேன். அதனாலதான் ஒரு விளக்க. இவன் யாரு நீ புரிஞ்சுக்கணும். மரியாள் சொல்றாங்களே, இந்த மரியாள் யாருன்னு நீ புரிஞ்சுக்கணும். அந்த மரியாள் கிடையாது. அல்லேலூயா. அதனால உனக்கு இந்த நம்ம மரியாதை போது அம்மா இயேசுவை பெற்ற மரியாதை நினைச்சு கூடாதுல்ல. அதனால ஒரு விளக்கத்தை சொல்றாரு. அவள் கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமையினால் துடைத்த அந்த மரியாள். அல்லேலூயா, அல்லேலூயா. பரிமள தைலம் கர்த்தருக்கு ஆராதனை செய்தவள். ஆமென். அவர் பாதத்தை பணிந்து கொண்டவள். நீ பணிந்து கொள்றே இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆராதனை செய்யறியா இல்லையா? இப்படி வரணும் டக்கு டக்குன்னு. அல்லேலூயா. பரிமள தைலத்தை ஒரு பாதத்தில் ஊத்தினார். பரிமள தைலம் என்னது? ஆராதனை, சுகந்த வர்க்கம், உன் துதி பலி. யார் பாதத்தில் வைக்கிறாத? யார் பாதத்தில் வைக்கிற? ஆராதனை யாருக்கு? துதி பலி யாருக்கு? மகிமை யாருக்கு? அவள் வந்தால் நறுமண தைலத்தை, வாசன திரவியத்தை அவர் பாதத்தில் வைத்தார். அல்லேலூயா. நீயும் நானும் செலுத்துற ஆராதனை என்னது? அதான் சுகந்த வாசனை, பரிமள தைலம். அது யார் பாதத்தில் வைக்கிறோம்? அவர் பாதத்தில் வைக்கிறோம். தன் தலைமயிரால் அவர் பாதத்தை என்ன பண்ணாவ? ஏன் தலைமயிரால துடைச்சா? ஏன் கையால துடைக்கலாவ? நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பரிமள தைலத்தை அவள் எப்படி சம்பாதிச்சாவ? எப்படி வாங்கினா? அவள் ஒரு விபச்சாரி. அவ பேர் என்னது? அவ யார்? அவ ஒரு விபச்சாரி. நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னும் அவ சொன்னாக்கா விபச்சாரி. அவள்கிட்ட இருந்து 7 பிசாச கர்த்தர் என்ன பண்ணாரு? துரத்திட்டாரு. அல்லேலூயா. இப்படி விளக்குங்க சொல்லுது வேதாகமம். 7 பிசாசு என்ன பண்ணிட்டாரு? அவகிட்ட இருந்து அவர் ஆண்டவரே துரத்திட்டாரு. இதான் நிஜம். அது விபச்சாரி நம்புகிறார். 7 பிசாசு அவதான் வந்து கர்த்தர் என்ன பண்ணாவ? பாதத்தை தன் தலைமயிரால் என்ன பண்ணாவ? துடைச்சா. துடைத்து அவ சகோதரனாக பேர் தான் யாரு? லாசரு. அல்லேலூயா. இப்ப அந்த மரியாள் கிடையாது. எந்த மரியாள் இது? 7 ஆவியை துரத்தப்பட்ட மரியாள். ஆமென். அல்லேலூயா. அடுத்து அப்பொழுது சகோதரிகள் ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவனும் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன அனுப்பினாங்க? ஆள் அனுப்பிட்டாங்க. ஆள் அனுப்புறதுக்கு பேர் தானே அது? ஆள் அனுப்புறதுக்கு பேர் தானே அது? இப்ப நீ இருக்கிற, நீ ஒரு ஆள் அனுப்புறனா என்ன அனுப்புற? செய்தி என்ன பண்ற? ஒரு செய்தி அனுப்புற. நல்லா புரிஞ்சுக்கணும். யார் அனுப்புறது? மரியாளும் மார்த்தாலும். யார்கிட்ட அனுப்புறாங்க? ஒரு ஆளை யார்கிட்ட அனுப்புறாங்க? வசந்த படி மட்டக்கணு. அப்பொழுது சகோதரிகள் யார்? இவங்க சகோதரிகள் யார்? இவங்க விசுவாசி. நல்லா புரிஞ்சு டக்குனு போய் சொல்லணும். மரியாதை மார்த்தாலும் யாரு? விசுவாசி. இவர்கள் தன்னுடைய சகோதரன் வியாதியா இருக்கிறான் என்று யாருக்கு ஆள் அனுப்புறாங்க? யாருக்கு? அப்ப நீ நானும் என்ன பண்ண வந்திருக்கிறப்பா? என்ன பண்ண வந்திருக்கிறோம்?
ஆள் அனுப்ப போறோம். அது ஆவி போகுது. என்ன போகுது? உள்ள இருக்கிற ஆவி யார்கிட்ட போகுது? இப்போ ஒரு ஆள் அனுப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த ஜெபம் தான் ஒரு ஆளு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஜெபம் தான் போய் அவர் என்ன பண்ண போகுது? கூப்பிட்டு வர போகுது. ஆமென், அல்லேலூயா. போவாதா? நீ நான் பண்ற ஜெபம் தான் அந்த ஆள் தான். அந்த ஆவி தான் போய் யாரை கூப்பிட்டு வரணும்? கூப்பிட்டு வரணும். ரைட்டா இல்லையா? அல்லேலூயா. வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு என்ன பண்ணாங்க? ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்பார். கைத்தறி கட்டமை பற்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஆளை அனுப்பிட்டினா, செய்தியை அனுப்பிட்டினா, ஜெபத்தை அனுப்பிட்டினா, இயேசு என்ன பண்ணுவாரு? கேட்பாரு. விளங்குதா விளங்கலையா? நீ படுற கஷ்டத்தை, நீ படுற வேதனைய, அல்லது உன் குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைய, யார் பிரச்சனையில் இருக்கிறானோ, யார் கட்டப்பட்டு இருக்கிறானோ, யார் வியாதியில் இருக்கிறானோ, யார் பிரச்சனை இருக்கிறானோ, அவனுக்காக என்ன பண்ண? நீ இப்போ என்ன பண்ணா? ஆள் அனுப்பணும். நீ ஜெபத்தை என்ன பண்ணா? அனுப்பினா அந்த ஜெபத்தை யார் கேட்பாரு? அவர் கேட்பார். நல்லா புரியுங்க. அதை படிங்க. அந்த வசனத்து 4ஆம் வசனத்தை படிங்க. இயேசு எதை கேட்டாரு? ஆளு வந்து சொன்னான். அது அப்புறம் இருக்கட்டும். ஆளு வந்து சொன்னான், அப்புறம் சொன்னான். ஆனா அங்க சொன்ன உடனேயே இங்க என்ன வருது? நமக்கு அனுப்பின ஆளு இயேசுவை சந்தித்தாலும் இங்க வரல. 4ஆம் வசனத்துல நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தான் வருது அவங்க போய் அவரை சந்தித்தாங்கன்னு. ஆனா மரியாளும் மார்த்தாளும் சொன்ன வார்த்தையை யார் கேட்டது? அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உங்களுக்கு சொல்லிட்டான்ல ஊர்ல ஒரு டைலாக். அவர் தூணிலும் இருப்பார், எங்க இருப்பாரு? அவர் தூணிலும் இருப்பார். தட்டு 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 தட்டு. தூங்காதமா? தூங்குறதுக்கு நேரம் இருக்குது. தூங்குறதுக்கு நேரம் இருக்குது. தூங்காத. என்ன மாதிரி சத்தியத்தை ஆவியாளர் பேசினுக்கிறார். அல்லேலூயா. கொஞ்ச நேரம் கவனமா இருக்கு. கவனத்தை சிதற விட்டாரு. மரியாளும் மார்த்தாளும் வாயிலிருந்து புறப்பட்ட சத்தத்தை யார் கேட்டது? யார் கேட்டது? அப்ப உன் சத்தத்தை கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. அவர் எங்கே இருக்கிறாரு? 2 மைல் தூரத்துக்கு அப்பால இருக்கிறாரு. பைபிள் சொல்லுது அவர் 2 மைல் தூரத்துக்கு பெத்சாயிதா எருசலேமுக்கு இருந்து எங்க இருந்து 2 மைல் தூரம் நடந்து போகணும். 2 மைல் தூரத்துக்கு அப்பால இருக்கிறாரு. ஆனா இங்க மரியாதை மார்த்தாள் சொல்ற வார்த்தை யார் கேட்டது? இயேசு கேட்டார். அல்லேலூயா. அப்ப உன் சத்தத்தை யார் சத்தத்தை யார் கேட்பாரு? சத்தத்தோட வந்து சத்தம்னா என்னது? ஜெபம். வந்துக்கிறியா? ஜெபத்தோட வந்துக்கிறியா? அல்லேலூயா. ஜெபத்தோட வந்துக்கிறியா இல்லையா? ரைட். கர்த்தர் கேட்பாரு. ஆமென். இயேசு அதை கேட்டு இந்த பிரச்சனை, இந்த சிறையிருப்பு, அல்லது இந்த வியாதி, இந்த பிசாசு போராட்டம், இந்த கஷ்டம், இந்த பாடு உபத்திரங்கள், இந்த வியாதி, இது உனக்கு ஆபத்து வராது. இதுல அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆமென், அல்லேலூயா. இதனால நீ என்ன பண்ணாத? உன் வாழ்க்கை நடக்கிற கஷ்டமோ, வறுமையோ, பிரச்சனையோ, போராட்டமோ, சமாதான குறைவோ, வாக்குவாதங்களோ, சண்டை சச்சரவோ, குறைவோ, பலவீனமோ, ஏதோ ஒண்ணு, இதனால நீ என்ன பண்ணாத? இது உனக்கு மரணத்தை என்ன பண்ணாத? ஆபத்து கொண்டு வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது உன்னை மேற்கொள்ளாது. ஆமென் சொல்லு பாப்பா. ஆமென். இது அவர் சொல்ற இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவா இராமல் தேவனுடைய மகிமைக்கு, என்னமா? தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை, உன் கஷ்டம், உன் நெருக்கடி, உன் வேதனை யாருடைய நாம மகிமைப்படும்? யாருடைய நாமத்துக்கு மகிமை இருக்குது? ஆமாவா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிற மாதிரி நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரே? கேட்க மாட்டாரு. நீ என்ன சொல்ல வந்திருக்கிறையோ அதை சொல்ல தொடங்கின உடனே, நீ தீர்மானிச்ச உடனே, நீ நினைக்க ஆரம்பிச்ச உடனே அதை யாரு அறிவாரு? ஆமென், அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு யாருடைய நாமத்துல கேட்க போறோம்? இயேசு நாமத்தினால பிதா மகிமைப்படும்படி நாம கேட்க போறோம். ஆமென், அல்லேலூயா. அப்ப கேட்க போறோம். இப்ப ஆளு சொன்ன வார்த்தை கர்த்தர் கேட்டாரு. கேட்டு இந்த வியாதி,
அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இது யார் மகிமைப்படுவார்? இதுல பிதா மகிமைப்படுவார். சொல்லிட்டாரு இல்லையா? சொல்லிட்டாரு. இப்ப 20 இருந்து 22 வரைக்கும் படி. இங்க ஒரு வசனம் என்ன சொல்லு பாப்போம். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்படுறா. அல்லேலூயா. யார் கேள்விப்படுறது? அப்ப இயேசு எங்க வராரு? இதெல்லாம் வந்து ஜெபத்துக்காக பேசுறவா, ஜெபத்துக்காக உனக்கு கர்த்தர் பேசிக்கிறாரு. இது வேற மாதிரி செய்தி. உனக்கு யாருக்கு எதுக்கு பேசினாரு கர்த்தர்? உன் ஜெபத்துக்காக. நல்லா புரிஞ்சுக்க. ஜெபத்துக்கு வந்திருக்க நல்லா உங்கள்கிட்ட பேசுகிறாரு. அங்க சொன்ன வார்த்தையே அவர் கேட்டாரு இல்லையா? அப்ப கேட்டு எங்க வராரு? எங்க வராரு? எங்க வராரு? அல்லேலூயா. மரியாதை மார்த்தாள் இருந்த பெத்சாயிதா ஊருக்கு யார் வராரு? பெத்தானியாவா? பெத்தானியாவுக்கு யார் வராரு? இயேசு வராரு. அல்லேலூயா. நல்லா படிங்க, வசனம் படிங்க, 20 படிங்க. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்படுறா. அல்லேலூயா. அல்லேலூயா. மார்த்தாள் கேள்விப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு அப்ப இயேசு எங்க வராரு? இயேசு எங்க வராரு? பாய் எடுத்து பின்னாடி போட்டினா சாமனா தூங்கிடும். அல்லேலூயா. தூக்கம் வந்தா பாய் எடுத்து போட்டு என்ன பண்ணினா? ஆமா, நல்லா புரிஞ்சுக்கணும். இதை பாரு, அது இது அது டைட் பண்ற வேலை யார் வேலை? அவனோட வேலை. ஆமா, அதெல்லாம் அழகா பண்ணுவான், சூப்பரா பண்ணுவான். நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசு எங்க வராரு? இங்க வராரு. ஆமென். இதை கேள்விப்பட்ட உடனே யார் வருது? மார்த்தாள் வரணும். எங்க வரணும் மார்த்தாளே? இயேசுவை பார்க்க எங்க வரணும்? ஏன் வரல சில பேரு? என்ன இல்ல உங்களுக்கு? விசுவாசம் இல்ல. இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவருக்கு எதிர்கொண்டு போனாள். அல்லேலூயா. அப்ப இயேசு எங்க வருவாரு? எங்க வருவாரு? இங்க வருவாரு. ஆமென் சொல்லி பாப்போம். இயேசு எங்க வருவாரு? இங்க வருவாரு. யாரை சந்திக்க வருவாரு? உன்னை சந்திக்க வருவாரு. யாரு புறப்பட்டு வரணும்? நீ எதிர்கொண்டு வரணும். ஆமென் சொல்லி பாப்போம். அல்லேலூயா. அதான் விசுவாசம், அதான் நம்பிக்கை. ஆமென் சொல்லி பாப்போம். எதிர்கொண்டு போனால் மரியாளோ வீட்டுல இருக்கிறாப்பா. வீட்டுல இருக்கிறவங்க பேர் என்னது? மரியாளு. மரியாதை என்ன பண்றாவா? ஆமென். அப்ப வீட்டுல இருக்கிறவங்க கை தூக்கி சொல்ல. வீட்டுல இருக்கிறவங்க யாரு? வீட்டுல இருக்கிறவங்க பேர் என்னது? மரியாளு. அல்லேலூயா. யார சந்திக்க வரல? சந்திக்க வந்தவ பேர் என்னது? மார்த்தா. மார்த்தாளுக்கு ஒரு கை தட்டிங்க. அல்லேலூயா. இயேசுவை சந்திக்க வரவங்க பேர் என்னது? விசுவாசி. வீட்டிலே இருக்கிற பேர் என்னது? அவிசுவாசி. அதுக்கு பேர் என்னது? மார்த்தா, மரியாளு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். நல்லா புரிஞ்சுங்க. மார்த்தாளோ இல்ல மரியாளோ வீட்டிலே உட்காந்துட்டா. இப்ப வீட்டுல உட்காந்துட்டாங்க நிறைய பேரு. என்ன பண்ணிட்டாங்க? நீ தான் வந்துட்டிய, நீ தான் மார்த்தாள். ஆமென். வீட்டுல உட்கார்ந்தது பேர் தானே அது? அழகா சொல்றது. மரியாளோ வீட்டிலே உட்காந்துட்டா. அவ இதான் பிரச்சனை, இதான் என் கஷ்டம், இப்படிதான் இருக்கு என் வாழ்க்கை, ஒரு மாற்றமும் வராது, இயேசு அற்புதம் பண்ண மாட்டாரு, இயேசு சுகத்தை கொடுக்க மாட்டாரு, இயேசு விடுதலை கொடுக்க மாட்டாரு, இயேசு சமாதானத்தை கொடுக்க மாட்டாரு அப்படின்னு எங்க உட்காந்துட்டாவ? செய்வாரு செய்வாரு செய்வாரு, தருவாரு தருவாருன்னு யாரு நம்புதுங்க? மார்த்தாள் வந்தா. அல்லேலூயா. அந்த விசுவாசம் தான் அவர் என்ன பண்ணுது? எங்க கூட்டும்போது? அவரை வீட்டுக்கு வரைக்கும் கூட்டும்போது. அல்லேலூயா. எங்க கூட்டும்போது? மார்த்தாளுடைய விசுவாசம் எது வரைக்கும் போறாரு? இயேசு வீட்டு வரைக்கும் போறாரு. வீட்டு வரைக்கும் கூட இல்ல, கல்லறை வரைக்கும் போறாரு. யார் விசுவாசம் அது? யார் விசுவாசம்? இப்ப திரும்ப சொல்றேன். எங்கே சிறைப்பட்டு போனவர்கள், எங்கே வியாதியில் இருக்கிறாங்க, எங்கே பிசாசு பிடி இருந்தாலும் அங்க போய் உன் விசுவாசத்தை கேட்டு கர்த்தரோட சந்திப்பாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த இடத்துல சிறைப்பட்டு போயிருக்கிறார்களோ, எந்த இடத்துல கட்டப்பட்டு இருக்கிறார்களோ, எங்கே இவர்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ, எந்த பழக்கத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்களோ, அங்க உன் விசுவாசத்தை கண்டு கர்த்தர் அங்கே அந்த இடத்துல அவனை சந்திக்க கர்த்தர் புறப்பட்டு போவார். அல்லேலூயா. இது மார்த்தாள் விசுவாசம். ஆமென். ஆனா மரியாளுக்கு ஒரு பேர் சொல்லுது. அவள் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். நல்ல பங்கு. வசனத்தை கேட்கறது நல்லதுதான். ஆனா என்ன வரணும் நமக்கு? விசுவாசம் வரணும். சும்மா நாங்க உட்கார்ந்து செவ்வாய்க்கிழமை சில வார்த்தைகளை கேட்டா போதுமா? என்ன வரணும்? விசுவாசம் வரணும். அல்லேலூயா. அல்லேலூயா.
அவரை சந்திக்க என்ன படிக்குமா? மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் புள்ள கெட்டு போயிருக்க மாட்டான் ஆண்டவரே. என் வாழ்க்கையில இருந்தீரானா அவர் சொல்லிட்டாரு, நீ என்னிலும் என் வார்த்தை உன்னிலும் நிலைச்சிருக்கணும். இது இல்லைன்னா நான் உங்க கூட என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அதாவது என்ன வசனம்? நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் என்ன பண்ணீங்கன்னா அது நிலைத்திருந்தாதான் நான் எங்க இருப்பேன், உங்க கூட இருப்பேன். அது இல்லைன்னா இருக்க மாட்டேன். அல்லேலூயா. அப்ப அது சொல்றவ, ஆண்டவரே இயேசுவே, நீர் இங்கே இருந்தீரானால் என் புள்ள இப்படி போயிருக்க மாட்டானே, இப்படிப்பட்ட கஷ்டம் எனக்கு வந்திருக்காது. ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வேதனை எனக்கு வந்திருக்காது. இப்படி துன்பப்படுறேனே, இப்படி துயரப்படுறேனே, வேதனைப்படுறேனே. யார் இருக்கணும் கூட? யார் இருக்கணும்? யார் இருக்கணும் கூட? யாரை நம்பணும்? யாருக்குள்ள இருக்கணும்? யாரை விசுவாசிக்கணும்? எந்த அவர் வார்த்தை என்ன பண்ணா நம்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்ற, நீர் இங்கே இருந்தீரானால், அவர் என்ன அர்த்தம்? நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் படிக்க மாட்டான். வேத வசனம் உனக்குள்ள இருந்தால், வேத வசனம் வாழ்க்கையில் இருந்தால், வேத வசனம் உன் குடும்பத்தில் அது பிரசங்கிக்கப்பட்டால், வேத வசனம் உன் குடும்பத்தில் வெளிச்சமா இருந்தா வீட்டுல என்ன வராது? பிசாசு வரமாட்டான். கைத்திருக்கத்தை மேம்படுத்தி வசனம் இல்லாம போனா, வெளிச்சம் இல்லாம போனா, கர்த்தருடைய ஆவி இல்லாம போனா உனக்கு எல்லா சோதனையும் வரும். ஆமென் சொல்லுவாப்பா. அல்லேலூயா. அவ சொல்றா, என்னப்பா நீர், அவர் யார் ஆகிறாரு? அவர் யாரு? அவர் வார்த்தை, அவர் ஆவி. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் யாரு? அவரு வார்த்தை. அவர் சொல்றா, அதான் சொல்றாரு, என் வார்த்தை உங்களில் என்ன பண்ணா நிலைத்திருக்கணும். நல்லா கவனிக்கணும். நான் ஆர்வமா போல மேலோட்டமா நிக்கிறவனுக்கு இயேசு இருக்குன்னா வாழ்க்கையில இருக்குன்னா என்ன இருக்கணும்? வாழ்க்கையில இயேசு வாழ்க்கையில இருக்குன்னா உங்ககிட்ட என்ன இருக்கணும்? வார்த்தை இருக்கணும். ஆமென். வேதத்தின் வெளிச்சம் உனக்கு இல்லைன்னா, வேத வசனத்தின் ஆவி இல்லைன்னா எல்லா துன்பமும் நம்ம வாழ்க்கையில வந்துடும். அல்லேலூயா. அதனால தான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன், இரவினை படுப்பதற்கு முன்பாக, உறங்க போவதற்கு முன்பாக இந்த வேத புத்தகத்தை எடுத்து வச்சு, சங்கீத பகுதியில் எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள என்ன பண்ண படிக்கணும். படிச்சா சொல்றதுன்னு அர்த்தம். ஆமென். செய்ய மாட்டீங்க, எத்தனை பேர் செய்றீங்க? அதுக்கு பேர் என்னதுப்பா? என்னது? அந்த காதுக்கு என்ன பேரு? நான் சொல்றேன் இதுல ஒண்ணும் நடக்காதுன்னா கண்டிப்பா எதுவும் நடக்காது. கண்டிப்பா எதுவும் நடக்காது. அப்ப ஆவியானுடைய வார்த்தைக்கு நீ என்ன பண்றது கிடையாது, நம்ம செவி கொடுத்து கிடையாது. ஆவியானவர் மூலமா ஊழியக்காரன் வாயில போடுற வார்த்தைக்கு நம்ம என்ன பண்றது கிடையாது, செவி கொடுத்து கிடையாது. அப்புறம் எப்படி நீங்கள் என்னிலும் நீ வார்த்தை உங்களை நினைச்சிருந்தா நீ என்ன கேட்ட என்ன தரப்போறாரு? உனக்கு ஒன்னும் கிடைக்காது. ஆமென். என்ன பண்ணது? ஒன்னா வாய்ப்பே இல்லை. இப்போ ஊழியக்காரர் சொல்ற ஒரு வார்த்தை, ஆவியான சொல்றதுனால சொல்றேன். ராத்திரியில் நீ படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வேத புத்தகத்தை எடுத்து வச்சு அதில் 5 வசனம் இருக்கும், 10 வசனம் இருக்கும், 8 வசனம் இருக்கும், 7 வசனம் இருக்கும். ஏதாவது ஒன்று எடுத்து நீ படிக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி முடியுமா? முடியாது. அது என்ன உன 100 கிலோ தலையில தூக்கி வச்சுனா வீட்டை சுற்றி சொல்றாங்க. என்னம்மா 100 கிலோ தூக்கி தள்ள வச்சுக்கின்னு உங்க வீட்டை 4 சுற்றி சொல்றாங்க. இந்த சங்கீத புத்தகத்தை எடுத்து வச்சு 4 வசனத்தை வீட்டுக்குள்ள படினா ஏன் இவ்வளோ பெரிய அசதி உனக்கு? அவ்வளோ என்ன அவிசுவாசம் உனக்கு? ஏன் இது செய்ய முடியல? பெரிய கஷ்டமா? இதையே செய்ய முடியல. அரை மணி நேரம் எங்க நீ முழங்கால நின்று 1 மணி நேரம் எங்க முழங்கால நீ ஜெபம் பண்ணிட்டு போற கஷ்டம். உண்மையை ஊத்தி வச்சுட்டீங்க, கஷ்டம் இது. ஆனா உண்மையா சொல்றேன், உங்களுக்காக நான் போராடின்னு கிடக்கிறேன். யார்கிட்ட போராடிக்கிறேன்? போராடி அவர் நினைப்பாரு, டேய் செக் போட நீ தானே போராடி கிடக்குற, இதுங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு சொல்லுவாரு. ஏய் போடா டேய், சும்மா போராடி கிடக்காருங்க, நீ போட. அது ஒண்ணும் அது வணங்க கழுத்துள்ளவர்கள். என்ன பேரு? வணங்க கேட்காத காது. அதெல்லாம் செவிட்டு விரியன். அதுக்கு பேர் என்னது? செவிட்டு விரியன்.
அல்லேலூயா. நான் சொல்ல இதுல இருக்கிறத சொல்றேன். உனக்கு கோபம் தான், இது அடி. செவிட்டு விரியன் சொல்றாரு. அதெல்லாம் என் சத்தத்தை கேட்காத செவிட்டு விரியன், வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இவர்கள். சொல்றதை கேட்க மாட்டற. உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட, உன் குடும்பத்துல சமாதானம் இருக்க, வெளிச்சமா இருக்க, கர்த்தருக்கு மகிமையை சாட்சியா எழும்ப ஒரு காரியத்தை சொல்றோம். இந்த வேத வசனத்தை திறந்து வச்சு, பரிசுத்த வேதத்தை திறந்து வச்சு, சங்கீதம் 100 வசனமா 200 வசனம் ஆகுது, 4-5 வசனம் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு வசனத்தை, ஒரு அதிக சங்கீத பக்கத்தை எடுத்து வச்சு ஒரு நாளைக்கு படிக்கிட்டே வீட்டுக்குள்ள படிக்கிறது. மணிக்கணக்க டிவில உட்காந்துடுறோமா? உட்காரமா இல்லையா? பாக்குறே இல்லையா? உன் கண்ணு மணிக்கணக்க டிவி பாக்குதே இல்லையா? ஒரு 5 நிமிஷம் இந்த பரிசுத்த வேதத்தை பார்த்தா என்ன கெட்டு போயிடுது. ஏன் என்ன ஏன் முடியல? ஏன் சொல்லி ஏன் முடியல? அதனால உன் ஜெபம் என்ன பண்ணாது? அது விசுவாசமே கிடையாது. அது என்ன கிடையாது? விசுவாசமே கிடையாது. அவன் நல்ல பங்கு தான் தெரிந்து கொண்டான். அவருடைய பாதத்தில் உட்கார்ந்தா சத்தத்தை கேட்கிறா. ஆனா ஓடியது யாரு? மார்த்தா. ஆமென். மரியாதை எங்க இருக்கா? வீட்ல இருக்கா. அந்த காத்து நீங்க நான். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை கைக்கொள்ளுகிறவர்கள் யாரெல்லாம் வீட்டுக்குள்ள இந்த வசனத்தை உச்சரிக்கிறார்களோ, யாரெல்லாம் வீட்டுக்குள்ள இந்த பரிசுத்த வேதத்தை திறந்து வாசிக்கிறார்களோ, படிக்கிறார்களோ, அவர்கள் வீடு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். ஆமென். இது கண்டிப்பா பரலோகம் இந்த கேட்குற சத்தத்தை கர்த்தர் பார்க்கிறார். இந்த வார்த்தையை. அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து படிமா. இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு எதுக்கு வந்துக்கிறாரு? இயேசு மரியாதை மார்த்தாளை தேடி எதுக்கு வந்தாரு? செத்து போனவன உயிரை எழுப்பார். சீசர்கள் என்ன சொல்றாரு? அவரு நான் போய் லாசரு என்ன பண்ண போறேன்? லாசரு செத்து போயிட்டான், அவன் என்ன பண்ண போறேன்? போய் நானே அவன் சொல்ல, நீங்க அங்க இருந்து நீங்க என் கூட இங்க இருக்கிறதுனால அந்த மகிமை நீங்க பாப்பீங்கன்ற நல்லா நீ புரிஞ்சுக்கணும். எதுக்கு வராரு அவரு? பெத்தேலியாவுக்கு எதுக்கு வராரு? மரியாதை மார்த்தாளை சந்திக்க எதுக்கு வராரு? எதுக்கு வராரு? வியாதியா இருந்து செத்து போன லாசருவை உயிரோட எழுப்பணும். அல்லேலூயா. பிசாசு பிடியில் இருக்கிற, பாவத்தில் இருக்கிற, அடிமைத்தனத்தில் இருக்கிற, தவறு செய்கிற, அடங்காம இருக்கிற, சிறைப்பட்டு போன, பிசாசு பிடியில் இருக்கிற அநேகரை எழுப்ப யார்கிட்ட வராரு? இயேசு யார்கிட்ட வராரு? உன்னை தேடி வராரு. யார்கிட்ட வராரு? உன்னை தேடி வராரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா இங்க அவர் சொல்றா வந்து, இப்போதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் என்னது திரும்ப படிங்க. இப்பொழுதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருவார் என்று அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏற்கனவே நீ அம்ச ஆள சத்தத்தை என்ன பண்ணிட்டாரு? அவரு கேட்டாரு. ஆமென். ஆனா இவ சொல்றா, இன்னும் இவர் மேல என்ன வைக்கல? என்ன வைக்கல? நம்பிக்கை வைக்கல. நீ தேவனிடத்தில் கேட்டா அவர் உனக்கு என்ன பண்ணுவாரு? ஏதாவது செய்வாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப யாருக்காக கேட்கணும்? நீ என்ன பண்ணா? இப்ப அவன் என்ன சொல்ற? ஆண்டவரே லாசரு என்ன பண்ணிட்டான்? செத்து போயிட்டான், நான் உங்கள்கிட்ட ஆள் அனுப்பிச்சேன், அவனை அடக்கம் பண்ணிட்டேன், அவனை என்ன பண்ணுவீங்க? நீங்க எனக்கு தெரியாது. அவன் உயிரோடு என்ன பண்ணான்? கேட்கணும். கேட்கணுமா கேட்கக்கூடாது? அதான் சொல்றா, நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உனக்கு அவரே. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நாமளும் என்ன சொல்ல போறோம்? இப்ப நாமளும் என்ன சொல்ல போறோம்? ஆண்டவரே சொல்லு. ஆண்டவரே இப்போதும் நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை உமக்கல்ல எனக்கு அவர் தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் அவர் சொல்லிருப்பா தெரியுமா? ஏன் சொல்லிருப்பா தெரியுமா? வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் என்ன பண்றாரு? அவர் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. ஆமென். யாருக்காக வேண்டுதல் பண்றாரு? உனக்காக எனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறாரு. அதனாலதான் அந்த விசுவாசத்தினால அவன் மரியாதை பார்த்தா சொல்றா, நீர் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் உமக்கு அவர் என்ன பண்ணுவாரு? அந்த ஆவியை தருவார். அந்த ஆவி யாரை சந்திக்கும்?
இப்ப ஆவினா எது? வார்த்தை. இப்ப நீ யார்கிட்ட கேட்க போற? இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீ ஜெபம் பண்ணும்போது என்ன வரும் உனக்கு? வார்த்தை அனுப்புவா. அந்த வார்த்தை ஆவி யார் கட்டப்பட்டு இருக்கிறாளோ, யார் சிறையில் இருக்கிறாளோ, யார் பிசாசின் பிடியில் இருக்கிறாளோ அவர்களை அது என்ன பண்ணான்? உயிர்ப்பிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா? புரியல உனக்கு? புரியுதா? புரியல சொல்ல. திரும்ப வேலைக்கு சொல்ற உனக்கு. நேரம் ஆச்சு, மணி 8 ஆச்சு. நானும் 1 மணி நேரம் பேசுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பார்க்கல, திடீர்னு மணி 8 ஆகுது. ஆமென், அல்லேலூயா. பாபா சொல்றா, ஆண்டவர் சொல்லு, அந்த வாசகம் படிமா 22. இப்பொழுதும், எப்போது? எதுமே சொல்ற? இப்ப என்ன? இப்ப நீ ஜெபிக்கிற ஜெபம் அற்புதம் நடக்குமா நடக்காதா? அல்லேலூயா. செத்து போனவன் உயிரோடு வந்தான். எங்க மாட்டி நிற்கிறாங்களோ, எந்த பிசாசு பிடியில் இருக்கிறாங்களோ, எந்த பழக்கத்துல மாட்டி நிற்கிறாங்களோ, எந்த அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்களோ, உன் ஜெபத்தை கேட்டு கத்தனை பண்ண போறாரு. நல்ல கைத்திரி கத்தனை வைக்க. இப்போதும் நீ வேண்டிக் கொண்டால் தேவன் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? தந்தருவார். அல்லேலூயா. இப்போதும் நீங்கள் வேண்டிக் கொண்டால், நீங்கள் கேட்டுக்கொண்டால் அதை உங்களுக்கு உங்கள் பிதா என்ன பண்ணுவாரு? அதை தருவார். ஆமென், அல்லேலூயா. அதான் சொல்றேன், நீங்கள் இதுவரைக்கும் என் நாமத்துல எதையும் கேட்கல, கேளுங்கள், அப்போது ஒரு சந்தோஷம் நிறைவாகும். அல்லேலூயா. நிறைவாகும்படி பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. இப்ப நம்ம கேட்க போறோம், கர்த்தர் செய்ய போறாரு. ஆமென். கர்த்தர்